வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டெம்சிலா ஓ எழுதின லேபர்னம் ஃபார் மை ஹெட் இந்த கதையோடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு மே மாதத்துலேயும் அந்த கல்லறையில் ஒரு அதிசயம் நடக்கும். அதாவது அதிசயம்னு இல்லை, சாதாரணமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வை விட கொஞ்சம் அதிகமான ஒரு நிகழ்வு இது. என்னென்னா, அந்த கல்லறையிலேயே அந்த ஒரு முக்கியமான கல்லறைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இந்தியன் லேபர்னம் மரம் இருக்குது. அதில் அழகான மஞ்சள் கலர் பூக்கள் எல்லா வருஷமும் அப்படி பூக்கும். அங்கே வருஷக்கணக்காக வரவங்க, அதாவது அந்த ஈஸ்டர் டைம்லலாம் அவங்களோட சொந்தக்காரங்களுடைய கல்லறையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கூட இந்த லேபர்னம் மரத்தோடைய கதை தெரியாது. என்ன கதைன்னா, லெட்டினான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த லேபர்னம் மரம்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மரத்தில் இருக்கிற அந்த மஞ்சப்பூக்கள்லாம் அப்படியே பூமியை நோக்கி குடிஞ்சு இருக்கிறது அவ்வளோ ஒரு அடக்கமாக, அவ்வளோ ஒரு அழகாக அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, சரி நம்மளுடைய தோட்டத்துலேயும் இந்த மரத்தை வளர்க்கலான்னு அவங்க முடிவு பண்ணாங்க. அதனால் போய் 2 செடிங்களை வாங்கிட்டு அவங்க வீட்டில் அவங்களுடைய தோட்டத்தில் ஒரு மூலையில் அதை விதைச்சாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வாங்கும் போது அந்த நர்சரியில் என்னென்னலாம் செய்யணும்னு சொன்னாங்களோ எல்லாத்தையுமே செஞ்சாங்க. ஆனால் அவங்க ஒரு கார்டனர் வச்சுருந்தாங்களே, அவர் தோட்டத்தை சுத்தம் பண்ணும் போது இந்த களையெல்லாம் பிடுங்கும் போது இந்த செடியும் பிடுங்கி தூக்கி போட்டுட்டார். ஆனால் அவங்களுக்கு அந்த ஆசை விடலை. அதனால் அடுத்த வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, 3 செடியாக வாங்கிட்டு அவங்க தோட்டத்தோட 3 முனையில் அவங்க அந்த செடியை நட்டாங்க. அதை ரோட்டில் போகிற மாடுங்க சாப்பிட்டுடுச்சு. 3ஆவது வாட்டி பயங்கரமாக மழை பெஞ்சு அந்த செடிங்க அப்படியே போயிடுச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அவங்க ஆசையை விட்டு கொடுக்குற எண்ணத்தில் இல்லை. எப்படியாவது நம்ம தோட்டத்தில் அது வளரணும், நம்ம அந்த அழகாக பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் இந்த ஆசையை அவங்க யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. ஒரு நாள் என்ன ஆகிடுதுன்னா, அவங்க கணவர் இறந்துடுறாரு. அவங்களுக்கும் அவரோட கல்லறைக்கு அவரை புதைக்கும் போது போகணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் அந்த மாதிரி இல்லை. அதனால் எல்லாரும் முதல்ல சொல்கிறாங்க, இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்றாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஆசைப்படுறதுனால சரி வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போய் அவங்க ஹஸ்பண்டை புதைக்கிறத பார்க்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவங்க நினைக்கிறாங்க, நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மரத்தை நடுறதுக்கு பதிலாக நம்மளுடைய கல்லறைக்கு பக்கத்தில் இந்த மரத்தை வளர்த்தா எவ்வளோ நல்லாயிருக்கும், காலம் முழுக்க இந்த மரம் நம்ம பக்கத்தில் இருக்கோம்ல அப்படின்னு நினச்சிட்டோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனால் அவங்க நல்லா தெரியும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளால் செய்கிற வரைக்கும் நம்ம செய்ய முடியும். ஆனால் நமக்கு எப்போ கல்லறை அமையும், நம்ம இறந்துட்ட அப்புறம் தான். நம்ம இறந்துட்ட அப்புறம் இந்த மரம் நம்ம பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரோடைய உதவியாவது நமக்கு வேணும். யாரோட உதவியை நம்ம எடுத்துக்கலாம்? ஏன்னா அவங்களுக்கு அவங்க ஆசையாட்டம் சொல்கிறதுக்கும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் யாரோட உதவியை எடுத்துக்கலாம்னு யோசிக்கும் போது சரி நம்ம டிரைவரோட உதவியை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அவங்களோட டிரைவர் பேர் மாப்பு, ஆனால் எல்லோரும் அவங்கள பாபுன்னு தான் கூப்பிடுவார். அவருடைய மருமகன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். அவர் ஒரு விடவர் வேறு. அதனால் அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, பாபு அழைச்சிட்டு திரும்பி கல்லறைக்கு போகிறாங்க. இந்த வாட்டி அவங்க கணவரோட கல்லறைக்கு போகிறதுக்கு பதிலாக பக்கத்தில் ஒரு இடம் காலியாக இருக்குது, அங்கே போய் பார்க்குறாங்க. பாபுக்கு ஒன்றும் புரியல. கல்லறைக்கு கணவருடைய கல்லறையை பார்க்க தானே, இவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க பாபுவை கூப்பிட்டுட்டு என்னை இந்த காலியாக இருக்கிற அந்த மனையில் தான் புதைக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் பாபு சொல்கிறாரு, அது முடியாது, எப்போதுமே கணவரோட கல்லறைக்கு பக்கத்தில் தான் மனைவியை புதைப்பாங்கன்னு சொல்லும் போது இவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அந்த இடத்துல என்னுடைய மகன்கள் யாரையாவது புதைச்சிட்டோம், நான் இங்கே தான் என்னை நீங்கள் புதைக்கணும், நான் எவ்வளோனா பணம் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், நீங்கள் உங்கள் மருமகனோட கொஞ்சம் பேசி எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னொன்னே அவரோட மருமகனை அழைச்சின்னு வராங்க. அவங்க மருமகன் சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துல தான் உங்களை புதைக்கணுன்னா அப்போ நீங்கள் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்கணும், இந்த பிளாட்டை எனக்கு ஒதுக்குங்கன்னு எழுதி தரணுன்னொன்னே இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ நம்ம எழுதிலாம் கொடுத்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் இல்லையா, அவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த ஐடியா விட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பாபு அழைச்சி லெட்டினா கல்லறைக்கு போகிறாங்க. இந்த வாட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காலியாக இருக்கிற இடத்த போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த தெற்கு மூலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஆனால் பாபு இதை ஏன் சொல்கிறாங்கன்றது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நாள் லெட்டினாவுடைய கணவரோட நண்பரோட மகன்
இந்த மாதிரி இவங்க கணவர் இறந்துட்டார் இல்லையா, அதுக்காக வந்து வீட்டில் வந்து அவரை பார்க்க வர்றாரு. அவங்களுக்கு நல்லா தெரியும் இவங்க பார்த்த காலி நிலம் வந்து அந்த பையனுடையதான்னு. அவங்க வந்து அதை விற்க பார்க்குறாங்க. ஆனால் அது கல்லறை கிட்ட இருக்கிறதுனால யாருமே வாங்க வரல. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன், ஆனால் நான் வாங்குறத நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு நீ 11 மணிக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துன்னு வா, நான் வாங்கிடுறேன் அப்படின்றாங்க. ஆனால் பின்னாடி இந்த விஷயம் எப்படியோ அவங்க பையனுங்களாம் வந்துட்டு அவங்க ரொம்ப கோவம் வந்துடுது. அதுவும் டிரைவரை வச்சு எல்லா வேலையும் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அவங்க ரொம்ப கத்துறாங்க. ஆனால் இவங்க அதை அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிடுறாங்க. இப்போ டவுன் கமிட்டி வந்து இந்த நிலத்தை வாங்கினது வருது இல்லையா, அவங்க இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த நிலம் வந்து ஒன்று சர்ச்சுக்கு போகணும், இல்லை டவுன் கமிட்டிக்கு தான் வரணும். அதனால் அந்த சேர்மேன் மெம்பர்ஸை வந்து லெட்டினா வந்து பார்க்குறாங்க. ஆனால் லெட்டினா ஏற்கனவே அந்த நிலத்தை வாங்கிட்டாங்க. அதனால் அந்த நிலம் இப்போ அவங்க பேரில் தான் இருக்குது. இதுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவங்களோட நெவ்யூ தான். இப்போ அந்த டாக்குமெண்ட்டை அவங்க டவுன் கமிட்டியில் காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இது ஒன்று சர்ச்சுக்கு போகணும், இல்லை டவுன் கமிட்டிக்கு போகணும் இல்லையா, நான் வந்து இந்த நிலத்தை உங்களுக்கு ஃப்ரீயாகவே தரேன், ஆனால் நான் சொல்கிற சில கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் ஒத்துக்கணுன்றாங்க. இப்போ ஃப்ரீயாகவே டவுன் கமிட்டிக்கு அந்த லேண்ட் வருதுன்னு போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சரி சொல்லுங்கள் என்ன கண்டிஷன் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து புது சிமெண்ட்ரி, புது கல்லறை. இந்த கல்லறையில் வந்து ஒரு கல்லெல்லாம் வைப்போம் இல்லையா, யார் என்ன எப்போ தோற்றம் மறைவு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பூ பூக்கிற மரங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும். அதே மாதிரி யார் வந்து இந்த நிலத்தை டொனேட் பண்ணுறாங்களோ, அதாவது இவங்க லெட்டினாவே அவங்களுக்கு வேண்டிய இடத்த அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பேரும் பிளாட் நம்பரெல்லாம் வந்து கமிட்டி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டவுன் கமிட்டி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஒரு புது இடம் வந்து கல்லறையோட எக்ஸ்டென்ஷனும் கிடைக்குதுன்னு அவங்க சந்தோஷமாக ஒத்துக்கிறாங்க. இப்போ இவங்களும் டவுன் கமிட்டிக்கு அந்த லேண்டை கொடுத்துட்டாங்க. ஒரு நாள் பாபு, லெட்டினா, அதுக்கப்புறம் கார்டனர்லாம் அந்த புது சிமெண்ட்ரி போயிட்டு அந்த இடத்துல கார்டனர் கீழே இந்த லேபர் நம்பர் செடியை கொடுத்து அங்கே நட சொல்கிறாங்க. இப்போ லெட்டினாக்கு ரொம்ப சந்தோஷம். பாபுவும் அடிக்கடி சிமெண்ட்ரிக்கு போய் அந்த செடி எப்படி இருக்குலாம் பார்த்துட்டு வர்றாரு. லெட்டினாக்கு வயசாகுது, அவங்களால வந்து பழைய மாதிரிலாம் அங்கே எங்கேன்னு போக முடியல. ஆனால் பாபு வந்து அந்த செடி இப்படி வளருதுன்னு மாத்திரம் பார்த்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ஒரு நாள் லெட்டினாக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போது வந்து பாபு அந்த இடத்துல போய் பார்த்துட்டு திரும்பி வந்து இவங்க ரூமுக்கு வெளியில் நிற்கிறாரு. இவங்க அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது அவர் தலையை மட்டும் ஆட்டுறாரு. அதுலேருந்து லெட்டினா புரிஞ்சுக்கிறாங்க செடி நல்லா வளருதுன்னு. அது என்னவோ தெரில, மறுநாளே அவங்க நல்லா ஆயிடுறாங்க. எல்லாருக்குமே வந்து அதிசயமாகிடுது, என்னடா அது நேற்று அப்படி முடியாமல் இருந்தாங்க இன்றைக்கி அப்படி எழுந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் நல்லா கிடுகிடுன்னு செய்கிறாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க. அவங்க பசங்களுக்கெலாம் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்த வருஷம் வந்து லெட்டினா வந்து 2 லேபர்னம் பிளான்ஸை வந்து இடத்துல நடுறாங்க. ஒன்று வந்து வாடி போயிடுது, ஆனால் இன்னொன்று வந்து நல்லா அழகாக வளருது. அதில் குட்டி குட்டியாக ஒரு எல்லோ ஃப்ளார்ஸ்லாம் கூட வருது. இப்போ பாபுக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை போய் லெட்டினா கிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அவங்க உடல்நிலையை நினச்சா அவருக்கு பயமாகவும் இருக்குது. அதனால் சரி நம்ம அடுத்த சீசனில் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுறாரு. அடுத்த வருஷம் வந்து அந்த மரம் வந்து இன்னும் நல்லா வளருது. லெட்டினாவுக்கும் வயசாகிறதுனால அவங்க ரொம்ப களைப்பாக இருக்காங்க. ஆனால் அவங்க வெளியில் போகணுன்னு அடம் பிடிக்கிறாங்க. டாக்டர் வந்து வேண்டாம் போகாதேன்றாங்க. ஆனால் வேறு வழி இல்லை, வயசாகிடுச்சு. ஆனால் அடம் பிடிக்கிறாங்கன்றதுனால சரி போயிட்டு வாங்க, ஆனால் கூட துணையோடு போங்க, டயர்டாக இருந்தால் திரும்பி வந்துடுங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து ஒரு வேலைக்காரங்களையும் பாபையும் அடிச்சுக்கிட்டு காரில் போகிறாங்க. அவங்க போய் பார்க்கும்போது அந்த மரத்தில் எந்த பூவுமே இல்லை. அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் வெளியிலே நின்றுடுறாங்க. வெளியில் போகிறதையும் நிறையா வந்து அவங்க நிறுத்திடுறாங்க. ஆனால் பாபு சொல்கிறாரு, இல்லை கவலைப்படாதீங்க, ஏன்னா அந்த செடியில் வந்து கண்டிப்பாக பூ பூக்கும், போன வருஷம் நான் பார்த்தேன் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க நீங்கள் அடிக்கடி போய் பாருங்கள் அப்படின்போது போய் பார்த்துட்டு வராரு. ஒரு நாள் பார்த்தா அந்த செடியில் வந்து அப்படியே பூக்கள்லாம் இருக்குது. உடனே ஓடி வந்து லெட்டினா கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி அந்த செடியிலலாம் நிறைய பூ இருக்குன்னொன்னே அவங்க சொல்ல வராரு. ஆனால் இவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே தெரியுது, இங்கே வந்து பூ பூத்துடுச்சுன்றது எனக்கே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வேலைக்காரையும் பாபுவையும் அழைச்சிக்கிட்டு காரில் போகிறாங்க. அந்த கார் வந்து அந்த புதிய கல்லறைக்கு வெளியில் போய் நிற்குது. அவங்க பார்க்குறாங்க அந்த லேபர்ன மரம் முழுக்க அப்படியே பூக்களாக இருக்குது. அவங்க கூட வந்து அந்த வேலையாளுக்கும் ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது அந்த மரத்தை பார்த்தா. லெட்டினா வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கில் போய் உட்கார்றாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்காங்க, டீ குடிக்கிறாங்க, பிஸ்கெட்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு
பாபுவோடையும் அந்த வேலைக்காரங்களோடையும் கையை குலுக்கிக்கிறாங்க. பாபுக்கு புரியுது, ஆனால் வேலைக்காரிக்கு புரியலை. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே போகல, வீட்டிலையே இருக்காங்க. ஆனால் வீட்டிலையே நல்ல புத்துணர்ச்சியோடு இருக்காங்க. அவங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. 5வது நாள், அதாவது அவங்க இந்த மரத்தை பார்த்துட்டு வந்த 5வது நாள், அந்த வேலைக்காரி அம்மாவை கூப்பிட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் குளிக்கணும், எனக்கு உதவி செய்யணும்னு. நல்லா குளிக்கிறாங்க. அப்புறம் குட் நைட் சொல்லிட்டு போய் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் அந்த அம்மா அவங்களுக்கு டீ எடுத்துன்னு போய் பார்க்கும்போது அவங்க எழுந்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க உடம்பு அப்படியே விறப்பாக இருக்குது. உடனே அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுறாங்க. பாப்புக்கு புரிஞ்சிடுது என்ன ஆச்சுன்னு. ஒரு குழந்த மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு பையன் அம்மாவுடைய பல்ஸை பார்க்குறாரு. டாக்டரை கூப்பிட்றாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க தூக்கத்துலேயே இறந்துட்டாங்க அப்படின்றாரு. இத்தோடு அந்த கதை முடியும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்க ஒரு சாதாரண பெண்மணி தான். ஆனால் அவங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க. அந்த விஷயத்தை அவங்க அடைஞ்சிட்டப்புறம் அவங்க ரொம்ப திருப்தியாகி அதுக்கப்புறம் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே மே மாதத்தில் அந்த மரம் அப்படி ஒரு மஞ்சள் கலர் பூக்களை அப்படியே மலரும் அந்த மரத்தில். அங்கே நிறைய அந்த கலரில் நிறைய மரங்கள் இருக்குது. ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்களே, அந்த இடத்துல மாத்திரம் பூ பூக்கிற மரங்கள் தான் வைக்கணும்னு நிறைய இருக்குது. ஆனால் அத்தனை மரங்களுக்கு நடுவுலையும் இந்த மரம் மட்டும் இன்னும் உயரமாக அப்படியே மெஜஸ்டிக்காக அப்படியே பூத்து குலுங்கி செழுமையாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. இது ரொம்ப அருமையான ஒரு கதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.